தாம்பரத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி எந்த நேரத்திலும் இடிந்து விழக்கூடிய அபாயத்தில் உள்ளதால் உடனடியாக அதனை இடித்துவிட்டு புதிய நீர்த்தேக்க தொட்டியை அமைக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பெருங்களத்தூர் அண்ணா பூங்கா பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளது. தொட்டியிலிருந்து குடிநீர் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் அஸ்திபாரமான தூண்கள் அனைத்தும் மிகவும் சேதமாகியுள்ள நிலையில் அதனை இடித்து தள்ளிவிட்டு உடனடியாக புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் இப்பகுதியில் உள்ள மது பிரியர்கள் இரவு நேரங்களில் இப்பகுதியை மதுபான கூடமாக மாற்றி மது அருந்தும் நிலையில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழலும் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விடிய மழை பெய்தது. தமிழகத்தின் சில மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இதையடுத்து வந்தவாசியில் திடீரென இரவு முழுவதும் மழை பெய்தது. நள்ளிரவில் தொடங்கி பெய்த மழை வந்தவாசி, மருதாடு, சென்னாவரம், சேதராக்குப்பம், பிருதூர் உள்ளிட்ட கிராமங்களில் மழை பெய்தது. திடீரென பெய்த இந்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். வட தமிழக கடலோர பகுதிகளில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டல தொகுதி அதே இடத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. அதன்படி காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதிகளான ஒலி முகமதுபேட்டை, திம்மசமுத்திரம், கீழம்பி உள்ளிட்ட மழை பெய்து வருகிறது. காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதிகளான ஒலி முகமதுபேட்டை, திம்மசமுத்திரம், கீழம்பி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் பழுதாகி நின்ற பேருந்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சாலை எஸ்பிவி காலனி பகுதியில் இருந்து வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து பள்ளிப்பாளையம் ஆர்எஸ் ரோடு பிரிவு சாலை அருகே எதிர்பாராத விதமாக பழுதாகி இருசக்கர வாகனத்தின் மீது மோதி நின்றது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் பேருந்து பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பேருந்தை முன்னும் பின்னும் தள்ளினர். நீண்ட நேரம் போராட்டத்திற்கு பிறகு வேகத்தடையிலிருந்து மீண்ட அரசு பேருந்து ஸ்டார்ட் ஆகியது. இதன் காரணமாக சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.